ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போற்சவம். ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு நடைபெற்ற ஸ்நபன திருமஞ்சனம் மற்றும் தெப்ப உலா. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய திருப்பள்ளியோட திருநாள். யானை வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருக்கட்சி நம்பிகள் சாற்றுமுறை. உபய நாச்சியார்களோடு வீதி வலம் வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் பிரம்மோற்சவம். சூரிய பிரபையிலும் யானை மீதும் உலா வந்த ஸ்ரீ காமாட்சி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதியில் பிரசித்தி பெற்றதும் புராண சிறப்புமிக்கதுமான ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் துவங்கியுள்ள வருடாந்திர தெப்போற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடைபெற்று வரும் இந்த உற்சவத்தின் 3ஆம் நாளான நேற்று காலை கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை எழுந்தருளச் செய்து ஸ்நபன திருமஞ்சனத்தை துவக்கினர். உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் சங்கநிதி பத்மநிதி கொண்டு சகசிரதாரை வழியே புனித நீராலும் மங்கள வாத்தியங்கள் வேத பாராயணங்கள் முழங்க ஸ்நபன திருமஞ்சனத்தை வைபவமாக நடத்தினர். பிறகு பிரபந்ததாரர்கள் அர்ச்சகர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதையடுத்து மாலை கோவில் அருகே இருக்கும் புஷ்கரணியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் சின்ன ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் தெப்பத்தில் எழுந்தருளிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பின்னர் வண்ண மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி உலா துவங்கியது. நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க அழகாக காட்சி தந்த தெப்பத்தில் தாயார்கள் சமேதராக குடுமியிருந்தபடி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி உலாவர ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் இன்று பீஷ்ம ஏகாதசியை முன்னிட்டு நாள் முழுவதும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் நடைபெற்றது. இதில் பல்வேறு தரப்பினர் பங்கேற்று பாராயணம் செய்து வழிபட்டனர். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் திருப்பள்ளியோட திருநாள் விழாவை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் யானை வாகனத்தில் புறப்பாடு கண்டருளினார். முன்னதாக வாகன மண்டபத்தில் இருந்து வெள்ளி யானை வாகனத்தை ஆலய பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்து யானை வாகன மண்டபத்தை அடைந்தனர். பிறகு அதன் மேல் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை எழுந்தருளச் செய்ததும் ஆலயத்தின் வெளியே சுமந்து வந்தனர். அலங்கார பிரியனுக்கு வண்ண பட்டாடை கட்டி காசு மாலை பதக்க ஆபரணங்களுடன் முத்துப்பாண்டி கிரீடம் சூட்டி மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. 4 உத்தர வீதிகளில் எழுந்தருளிய ஸ்ரீ நம்பெருமாளை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க வீதி உலா அழைத்து சென்றனர். தீப்பந்த ஒளியில் காட்சி தந்தபடி வந்த உற்சவருக்கு சாமரங்கள் வீசியபடி அழைத்து சென்றனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல 4 மாட வீதிகளை சுற்றி வந்த உற்சவ மூர்த்தியை மீண்டும் ஆலயத்தில் உள்ளே பிரவேசிக்கச் செய்து திருவந்தி காப்பு நடத்தப்பட்டது. பிறகு மீண்டும் யானை வாகன மண்டபத்தை அடைந்த சுவாமி ஆலயத்தில் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ திருக்கட்சி நம்பிகள் சாற்றுமுறை விமர்சையாக நடைபெற்றது. மாடு வீதியில் உபய நாச்சியார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு எதிர் சேவையாக நின்றிருந்த உற்சவர் ஸ்ரீ திருக்கட்சி நம்பிகளுக்கு முத்து கிரீடம் அணிவித்து தங்க கவசத்துடன் காசு மாலையும் ஹாரங்களும் பூட்டி பட்டாடை கட்டி தங்க பாத கவசமும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் ஸ்ரீ ராமானுஜர் 100 பாசுரங்களை சேவித்தபடி முன்னே செல்ல மங்கள வாத்தியங்களோடு உபய நாச்சியார்களுடன்
இருகுடை சேவையோடு வலம் வந்த ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து வழிபட்டனர். சுவாமி நீல பட்டாடையுடனும் தாயார்கள் காவி பட்டுச்சேலைகளும் கட்டிக்கொண்டு ஆபரணங்களோடு அழகாக திருக்காட்சி தந்தருளினர். உற்சவ மூர்த்திகளை வேத கோஷ்டியினர் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த தாயார்கள் சமேத ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து எதிர் சேவையாக நின்றருளிய ஸ்ரீ திருக்கட்சி நம்பிகளுக்கும் கும்ப தீபமும் கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் அமைந்துள்ள திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் நவ திருப்பதிகளில் 9வது ஸ்தலமுமான ஸ்ரீ ஆதிநாத ஆழ்வார் கோவிலில் சுவாமி நம்மாழ்வாருக்கு மாசி தெப்ப திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றதும் கொடிப்பட்டத்தை கேடயத்தின் மேல் நிறுத்தி கோவிலில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டு மாட வீதியை வலம் வந்தனர். கோவிலில் உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு நவரத்ன நீள்முடி கிரீடம் சூட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்து எழுந்தருளச் செய்திருந்தனர். கொடிப்பட்டத்தை சுவாமி நம்மாழ்வார் சன்னதி முன்புள்ள கொடிமரத்தில் கட்டி ஆரத்திகள் காண்பித்தனர். திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கம்பத்தில் கொடி ஏற்றப்பட்டது. கும்பகோணத்தில் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ சுதர்சனவள்ளி விஜயவல்லி தாயார்கள் சமேத ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி கோவிலில் மாசிமக பெருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவருக்கு தங்க கருட வாகன சேவை நடைபெற்றது. முன்னதாக தங்க பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ சக்கரபாணியை பரமபதநாதனாக அலங்கரித்து அமர்த்தி ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஆலயத்தில் இருந்து சுமந்து வந்தனர். பிறகு உற்சவர்களை ஓலை சப்பரத்தில் கொலுவிருக்க செய்திருந்தனர். சரிகை கரை வைத்த வெண்பட்டு கட்டிக்கொண்டு சர்வாபரண பூஷிதனாக பெரிய பக்தன் மேல் அமர்ந்து ஸ்ரீ சக்கரராஜன் திருக்காட்சி தந்தருள எம்பெருமானை சுமந்தபடி கருடாழ்வாரும் அழகாக அருள்பாலித்தார். வண்ண மின் விளக்குகளால் கோபுர வடிவில் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஓலை சப்பரத்தில் உற்சவர் எழுந்தருளியதும் திருஷ்டி கழித்தனர். இதையடுத்து ஏராளமானோர் தரிசிக்க சப்பர உலா நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சியம்மன் கோவில் மாசி பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக உற்சவர் அம்பாள் சூரிய பிரபையிலும் யானை வாகனத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்துருளினார். 3ஆம் நாள் இரவு உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்மனை வெள்ளை யானை வாகனத்தில் மேல் எழுந்தருளச் செய்து உலா புறப்பட்டனர். அம்பிகைக்கு வெண்ணிற பட்டுச்சேலை கட்டி தங்க ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தேவியை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்பட்டன. நகரின் பல்வேறு வீதிகள் வழியே யானை வாகனத்தில் உலா வந்த அம்மனுக்கு ஸ்ரீ சங்கர மடம் எதிரே வெய்யாளி சேவை நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு காமாட்சி அம்மனை பக்தி பரவசத்துடன் வணங்கி வழிபட்டனர். இதையடுத்து 4ஆம் நாள் காலை மங்கள சின்னங்கள் நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல தங்க சூரிய பிரபை வாகனத்தில் அலைமகள் மற்றும் கலைமகளுடன் உலா புறப்பட்டார். மலைமகளான அருள்மிகு காமாட்சி அம்பாள் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தை சூரிய பகவான் செலுத்த அதில் முப்பெரும் தேவியர்களும் சர்வ அலங்காரத்தோடு நின்று வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். சிவாச்சாரியார்கள் மற்றும் வேத பண்டிதர்கள் பாராயணங்கள் செய்தபடி அம்பிகையை பின்தொடர்ந்தனர். பூலோக கைலாயம் என அழைக்கப்படும் சென்னை திருவொற்றியூர் அருள்மிகு வடிவுடையம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோவிலில் மாசி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக 3ஆம் நாள் அன்று ஸ்ரீ தியாகராஜர் திருநடன காட்சி நடைபெற்றது. முன்னதாக தங்க கேடயத்தில் பிரியாவிடை சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீ தியாகராஜரை வீதி உலா அழைத்துச் சென்றனர். திருக்குடை பிடித்து ஆலவட்டங்கள் மற்றும் சாமரங்கள் வீசி மலர்கள் தூவியபடி உற்சவ மூர்த்திகளை அழைத்து வந்தனர். அங்கு அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் சன்னதி முன்பு ஸ்ரீ தியாகராஜர் ஆனந்த தாண்டவம் புரியும் காட்சி நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ தியாகராஜரை ஒற்றியூர் தியாகேசா என பக்தி முழக்கங்கள் எழுப்பியபடி தரிசனம் செய்து வழிபட்டனர்.
மன்னார்குடியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் துவங்கியுள்ள மாசி மாத ஊஞ்சல் உற்சவத்தை முன்னிட்டு உபய நாச்சியார்களோடு ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஊஞ்சல் சேவை கண்டருளினார். இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை ஊஞ்சலில் எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஊஞ்சல் ஆடியபடி தாயார்களோடு காட்சி கொடுத்த உற்சவருக்கு தீபம் காண்பித்தனர். பிறகு கேடயத்தில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்து ஆலய பிரகாரத்தில் நிறுத்தி பொதுஜன சேவை நடத்தினர். மாலைகள் இன்றி காட்சி கொடுத்த உற்சவர்களுக்கு நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் துவங்கியிருக்கும் மாசி பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக தேவியர்கள் சமேத உற்சவருக்கு சேஷ வாகன உலா நடைபெற்றது. சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ருத்ராட்ச மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர். பிறகு தெய்வங்களை கைப்பலகை மேல் நிறுத்தி ஆலய உள் வளாகத்தில் இருந்து சுமந்து வந்து நுழைவாயிலில் ஆராதனையோடு வெளியே அழைத்து வந்தனர். நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல தேவியர்கள் சமேத முருகப்பெருமானை திருக்குடை பிடித்தபடி அழைத்து வந்து வாகன மண்டபத்தை அடைந்தனர். அங்கு வெள்ளி சேஷ வாகனத்தின் மேல் உற்சவ மூர்த்திகளை இருக்கச் செய்தனர். அழகனுக்கு செவ்வாடை கட்டி காசு மாலை பதக்க ஆபரணங்களுடன் வெள்ளி கிரீடமும் அபயவரதமும் தந்து மாலைகள் சூட்டியும் தேவியர்களுக்கு வண்ணப்பட்டு சேலைகள் கட்டி வெள்ளி ஒட்டியானங்கள் கிரீடங்கள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கைலாய வாத்தியங்கள் முழங்க புறப்பாடு துவங்கியது. உபயதாரர்கள், ஆலய அதிகாரிகள், பக்தர்கள் வாகனத்தை இழுக்க தேரோடும் பிரகாரத்தில் சேஷ வாகனத்தில் இருந்தபடி அழகன் முருகன் உலா வந்து அருளினார். திருக்குடைகள், மங்கள சின்னங்கள் பிடித்து ஈசன் மைந்தனுக்கு சாமரங்கள் வீசியபடி அழைத்து வந்தனர். நிறைவாக ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் ரோஹரா என கோஷம் எழுப்பி சுப்பிரமணிய சுவாமியை வணங்கி வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் இருக்கும் திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் ஆலயத்தில் மாசி மக பெருவிழாவையொட்டி உற்சவர் சிம்ம வாகனத்தில் பவனி வந்து அருள்பாலித்தார். சிம்ம வாகனத்தில் மேல் உற்சவர் ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு தங்க கிரீடம் அணிவித்து நவரத்ன காதணிகளும் ஆபரணங்களுடன் காசு மாலையும் வைர அபயமும் தந்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சிம்மத்தின் மீது அமர்ந்து உலாவந்த உற்சவ மூர்த்திக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். எம்பெருமானை வரவேற்கும் விதமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியாக சர்வ அலங்காரத்துடன் சிம்மத்தின் மீது அமர்ந்து வந்த ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாளை ஏராளமானோர் தரிசித்து வழிபட்டனர். நாமக்கலில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில். மாசி மாத உற்சவத்தை முன்னிட்டு மூலவருக்கு 1008 லிட்டர் பால் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஸ்ரீ ஆஞ்சநேயரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சேலம் குமரகிரிப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு சக்தி காளியம்மன் கோவில் மாசி திருவிழாவையொட்டி பூச்சாட்டுதல் வைபவம் நடைபெற்றது. பூச்சொரிதல் திருவிழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றி பச்சை பட்டுடுத்தி காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்கள் வைத்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திக்கும் நீலப்பட்டு சேலை கட்டி மாலை சூட்டப்பட்டிருந்தது. தாரை தப்பட்டைகள், பம்பைகள் முன்னே செல்ல விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் மங்கள பொருட்களுடன் பல வண்ண மலர்களை தட்டுக்களில் ஏந்தியபடி ஊர்வலமாக வந்தனர். பல்வேறு வீதிகளை சுற்றி வலம் வந்து நிறைவாக கோவிலை அடைந்து பூந்தட்டுகளை மூலவர் சன்னதி முன்பு சமர்ப்பித்தனர்.
இதையடுத்து மூலவர் அருள்மிகு காளியம்மன், சுயம்பு உற்சவர், திருசூலம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் சமர்ப்பித்த வண்ண மலர்களால் மூலவர் அம்மனுக்கு மற்றும் உற்சவருக்கும் புஷ்பாபிஷேகம் செய்தனர். தனி சன்னதியில் வேங்கை மரத்தினால் ஆன அருள்மிகு சித்திரை காளியம்மனும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூர் தான்தோன்றிமலை ஸ்ரீ கல்யாண வெங்கடரமண சுவாமி ஆலய மாசி திருத்தேர் மற்றும் தெப்ப திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் சிம்ம வாகனத்தில் வீதியுலா கண்டருளினார். கோவிலில் இருந்து உற்சவர் பெருமாளை சிம்ம வாகனத்தில் அமர்த்தி கொண்டு வீதி உலா புறப்பட்டனர். நீலப்பட்டுடன் சர்வாபரணங்கள் மற்றும் மலர் மாலைகள் அணிந்து அபயம் காட்டியபடி உற்சவர் பெருமாள் உலாவர பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். நாதஸ்வர மேள தாளங்களோடு நகர்வலம் கண்ட பெருமாளை மீண்டும் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருச்சி உய்யகொண்டான் திருமலை அருள்மிகு உஜ்ஜீவநாதர் கோவில் கும்பாபிஷேக பணிகள் துவக்கமாக பாலாலய பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் மேடை மீது பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை துவக்கினர். வேத மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்த்ததும் குண்டத்தில் பூர்ணாகுதியிட்டு கலசங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். மங்கள வாத்தியங்களோடு தீர்த்த குடங்களை சுமந்தபடி வந்து பாலாலய திருப்பணிகளை துவக்கினர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவில் மாசி பெரும் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் ஒரு பகுதியாக ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவர் சன்னதி முன்பு நடப்பட்டிருந்த முக்கோண கம்பத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்து கோயில் வளாகத்தில் அங்க பிரதட்சணம், கரும்பு தொட்டில் உள்ளிட்ட நேர்த்திக்கடன்களை செலுத்தினர். இதையடுத்து உற்சவர் அம்மனை அபிஷேக பீடத்தின் மேல் நிறுத்தி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். காலில் வெள்ளி கொலுசு அணிந்து அமர்ந்தபடி காட்சி கொடுத்த தேவிக்கும் தேங்காய் பழம், வெண்பொங்கல் ஆகியவற்றோடு மாவிளக்கு ஏற்றி வைத்து சமர்ப்பித்தனர். நிறைவாக அருள்மிகு கோட்டை மாரியம்மனுக்கு கற்பூரம் காண்பித்து பரிவட்டம் கட்டப்பட்டது. அன்று மாலை உற்சவரை ஸ்ரீ மீனாட்சியாக அலங்கரித்து ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளியே அழைத்து வந்தனர். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் விநாயகர் முன்னே வீற்றிருக்க அம்மனை கொலுவிருக்க செய்தனர். சாய கொண்டை கிரீடமும் கையில் கிளியும் ஏந்தி மதுரை மீனாட்சியாக அம்பாள் காட்சி தர ஆரத்தி காண்பித்ததும் புறப்பாடு துவங்கியது. ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட மின் ரதத்தில் பவனி வந்த அருள்மிகு கோட்டை மாரியம்மனை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஹோமம் வளர்க்கப்பட்டது. இதையொட்டி மேடை மீது உற்சவர் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவரை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்க செய்து அவரை பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்க்கப்பட்டது. முத்தங்கி அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு நட்சத்திர தீபம் காண்பித்தனர். ஏலக்காய் மாலைகளுடன் மலர் மாலைகள் சூடிக்கொண்டு காட்சி கொடுத்த ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவரை மாணவர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க அவர்களுக்கு எழுதுகோல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அன்னப்பிரசாதம் பெற்று சென்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருமலைராயன்பட்டினத்தில் இருக்கும் அருள்மிகு ஜடாயுபுரீஸ்வரர் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழாவின் 5ஆம் நாளன்று ஸ்ரீ தியாகராஜர் வசந்த உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சன்னதியில் இருந்து உற்சவர்களை கேடயத்தின் மேல் அமர்ந்து வெளியே சுமந்து வந்தனர். அப்போது ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவர் தியாகராஜர் பரவச நடனம் ஆடியபடி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
இதையடுத்து மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் புடைசூட யதாஸ்தானத்தை நோக்கி புறப்பட்டார். பிரகாரங்களை சுற்றி நடனமாடியபடி வந்த உற்சவர்களை ஏராளமானோர் கண்ணார கண்டு வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் துவரம்தட்டி பகுதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் தாமரை பீடத்தின் மேல் நின்ற திருமேனியோடு அருளும் மூலவருக்கு பால், தயிர், மஞ்சள், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு வண்ண பட்டாடை கட்டி வெண்கற்கள் பதித்த ஹாரத்துடன் காதணிகளும் பூட்டி மலர் மாலைகள் அணிவித்து ஸ்ரீனிவாச பெருமாளை அழகாக அலங்கரித்திருந்தனர். சங்கு சக்கரதாரியாக பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்றருளும் சுவாமிக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தேங்காய் பழத்துடன் சர்க்கரை பொங்கல் வைத்து நிவேதித்ததும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் காடந்தகுடி மதுர பாஷாணியபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டு கலசங்களுக்கு ஹாரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்களுடன் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி வந்து கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்த தெற்கு பொய்கை நல்லூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு செல்லியம்மன் கோவிலில் உலக நன்மை மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டி மகா சண்டி யாகம் வளர்க்கப்பட்டது. இதையடுத்து கோவில் வளாகத்தில் உற்சவர் அம்மனை சிம்ம வாகனத்தின் மேல் அமர்த்தி கலசங்களை பிரதிஷ்டை செய்து நவச்சண்டி ஹோமத்தை துவக்கினர். மகா குண்டத்தில் மந்திர உச்சாடனங்களோடு 108 மூலிகை பொருட்கள், பலவித காய்கறிகள், பழங்கள், வஸ்திரங்கள் ஆகியவற்றை சேர்ப்பித்து நெய் ஊற்றி மகா பூர்ணாகூர்த்தி சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கலசங்களுக்கும் உற்சவர் அம்மனுக்கும் ஹாரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வந்து மூலவர் அருள்மிகு செல்லியம்மனுக்கு கலசாபிஷேகம் செய்தனர். சேலம் சின்ன திருப்பதி என அழைக்கப்படும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் 18ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் பெருமாளுக்கு வஸ்திரம் கட்டி காசு மாலையுடன் கற்கள் பதித்த ஆபரணங்களும் கிரீடமும் அணிவித்து வண்ண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டது. சுவாமி மற்றும் தாயார் உற்சவர்களை எதிரெதிரே நிறுத்தி வைபவத்தை நடத்தினர். தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்த திருமேனியோடு ஸ்ரீ அலர்மேலு மங்கை தாயார் நின்றபடி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளும் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். பிறகு கல்யாண மேடையில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்ததும் திருமண முறைப்பாடுகளை துவக்கினர். கங்கண தாரணம், அக்னி பிரதிஷ்டை ஆகியவற்றோடு சடாரிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்து தூப தீபம் காண்பித்ததும் ஸ்ரீ அலர்மேலு மங்கை தாயாருக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் மாலைகள் சூட்டி உற்சவ மூர்த்திகளை அலங்கரித்து ஆரத்தி காண்பித்ததும் குண்டத்தில் பூர்ணாகூர்த்தி சமர்ப்பித்தனர். பிறகு சுவாமிக்கும் தாயாருக்கும் சாயரட்சை 8 மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி கிளிமாலை சாற்றி பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அருகே எழுந்தருளியிருந்த ஆழ்வார், ஆச்சாரியார், ஆஞ்சநேயர், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் உற்சவர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டன. நிறைவாக கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்களுக்கு ஹாரத்தி சமர்ப்பித்து தீர்த்த பிரசாதம் வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கண்ணடிக்குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலச பிரதிஷ்டையுடன் யாக பூஜைகள் சிறப்பாக நடத்தப்பட்டது. பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்ததும்
ராஜகோபுரம், மூலவர் சன்னதி விமானங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு எழுந்தருளியிருக்கும் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த மணிமங்கலம் ஸ்ரீபெரும்புதூர் மார்க்கத்தில் இருக்கும் மகாரண்யம் ஸ்ரீ கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் உலக நன்மை வேண்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறியபடி விளக்குகளுக்கு குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் பக்தி சிரத்தையுடன் அர்ச்சனை செய்தனர். பிறகு விளக்குகளுக்கு தேங்காய் பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் நால்வர் பெருமக்களால் பாடல் பெற்ற ஸ்தலமான அருள்மிகு வேதகிரீஸ்வரர் கோவிலில் பட்சிகள் மீண்டும் வரவேண்டி 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக தாழக்கோவிலில் உள்ள ஆமை மண்டபத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. பிறகு ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்து படிகள் வழியாக வேதமலையில் இருக்கும் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் கோவிலை அடைந்தனர். அங்கு மூலவருக்கு சமர்ப்பித்து பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மேலாய்க்குடி திருசண்முகநாதபுரத்தில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ கால பைரவர் மற்றும் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. ஆலய வளாகத்தில் புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அருள்மிகு வாராகி அம்மன் மற்றும் ஸ்ரீ கால பைரவர் சன்னதி விமானங்களுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ வாராகிக்கு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் புதுப்பட்டு சேலை கட்டி அலங்கரித்து கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ பைரவருக்கும் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி விபூதி காப்புடன் செப்பு கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். சிவகங்கை அருகே கூத்தாண்டம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு மகிஷாசுரமர்தினி அம்மன் கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சண்முகநாத பெருமானுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோவில் மூலவரான அருள்மிகு மகிஷாசுரமர்தினிக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து கையில் சூளம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். தனி சன்னதியில் தேவியர்கள் சமேதராக எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ சண்முகநாதருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு அழகனுக்கு வெண்பட்டும் தேவியர்களுக்கு மஞ்சள் பட்டாடைகளும் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்தனர். மயில் வாகனத்தின் மேல் ஆறுமுக நாதனாக அமர்ந்தருளும் ஸ்ரீ சண்முகருக்கு அரளிப்பூக்களால் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். நிறைவாக நெய்வேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய வருடாந்திர தெப்போற்சவம். ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமிக்கு நடைபெற்ற ஸ்நபன திருமஞ்சனம் மற்றும் தெப்ப உலா. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய திருப்பள்ளியோட திருநாள். யானை வாகனத்தில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருக்கட்சி நம்பிகள் சாற்றுமுறை. உபய நாச்சியார்களோடு வீதி வலம் வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி. காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவில் பிரம்மோற்சவம். சூரிய பிரபையிலும் யானை மீதும் உலா வந்த ஸ்ரீ காமாட்சி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.